ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இன்றைக்கி எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ரொம்ப உற்சாகமாக இருக்கேன். நீங்களும் அதேமாதிரி உற்சாகமாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நரசிம்மா மதன்ராஜ். ஸோ இன்றைக்கி நம்ம அஸ்வத்தாமனை பற்றி பார்க்க போகிறோம், பாகம் 2. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி அஸ்வத்தாமனை பற்றி நான் இன்னொரு வீடியோ சொல்லியிருக்கேன், பார்ட் 1 சொல்லியிருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்தால் தான் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த வீடியோவுக்கு நான் வச்சுருக்கிற டைட்டில் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அதே டைட்டில் தான், அஸ்வத்தாமா த மேன் ஆஃப் எட்டர்னிட்டி பார்ட் 2. ஓகே, பார்ட் 1ல் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த அஸ்வத்தாமன் என்ன பண்ணுறாரு, பாண்டவர்களை கொல்றதா நினச்சி பாண்டவர்களுடைய மகன்களை கொன்று அவங்களோட தலையை வெட்டி எடுத்துகிட்டு வந்து நம்ம துரியோதன்கிட்ட காட்டுறாரு. துரியோதனன் பார்த்துட்டு என்ன செய்கிறாரு, அந்த மூட்டையிலேருந்து தலையை எடுக்கிறாரு. தலைகள் எடுத்தோன்னே கையில் நசுக்கி பார்க்குறாரு, பழம் மாரி பிச்சுக்கிட்டு போகுது. அப்போ தான் துரியோதன் செக் பண்ணிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இது பாண்டவர்கள் இல்லை. எதை வச்சு நான் சொல்கிறேன்னாக்கா, பாண்டவர்களுடைய தலை இரும்பு மாதிரி இருக்கும், ஆனால் இது பழம் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால இது பாண்டவர்கள் கிடையாது. அஸ்வத்தாமன் எதை பார்த்து ஏமாந்தார்னாக்கா, பாண்டவர்களுடைய இந்த 5 பசங்களும் பார்க்குறதுக்கு அச்சு அசல் பாண்டவர்கள் மாதிரியே இருப்பானுங்க. இதை பார்த்து தான் அஸ்வத்தாமன் வந்து ஏமாந்தார். இங்கே ஒரு கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிற்கும். இவ்வளோ கேஆஸ் அஸ்வத்தாமன் பண்ணும்பொழுது பாண்டவர்கள் எங்கே போயிருந்தாங்க? விஷயத்துக்கு நான் வரேன். பாண்டவர் கூட யார் இருந்தா? கிருஷ்ணர் இருந்தார். கிருஷ்ணன் யார்? பகவான். அந்த பகவானுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? பகவானான கிருஷ்ணருக்கு நடந்தது, நடக்க போகிறது, நடந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும். ஐ மீன், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இது எல்லாமே அவருக்கு தெரியும். அப்போது நம்ம கிருஷ்ணருக்கு தெரிய வருது, முன்கூட்டியே தெரிய வருது. என்ன தெரிய வருது? இந்த மாதிரி அஸ்வத்தாமனுக்கு வந்து காட்லி பவர் கிடச்சிரும். இந்த காட்லி பவர் கிடச்சிச்சுனாக்கா பாண்டவர்கள் யாராலுமே அஸ்வத்தாமனை ஸ்டாப் பண்ண முடியாது, ஈவன் கிருஷ்ணர் நினச்சிருந்தா கூட. அதனால தான் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாருனாக்கா, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு காரணத்துக்காக முன்கூட்டியே கிருஷ்ணன் என்ன பண்ணுவார்னாக்கா, பாண்டவர்கள் 5 பேரையும் பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவார். எங்கே அனுப்பிச்சிரு கேட்டீங்கன்னாக்கா, துரியோதனுடைய கூடாரத்துக்கு அனுப்பிச்சிடுவார். அப்போ யுதிஷ்டிரன் கேட்பார், கிருஷ்ணா அவசரமாக எங்களை எங்கே கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்ட்டு. அப்போ கிருஷ்ணர் வந்து சொல்லுவார், நீங்கள் வந்து போரில் ஜெயிச்சிட்டீங்க, துரியோதனன் விழுந்துட்டா, வேதப்படி எதிரியோடைய கூடாரத்தில் தான் ஜெயிச்சவங்க தங்கணும், இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால யுதிஷ்டிரா, நீயும் உன் தம்பிமார்களும் இன்னைக்கு துரியோதனுடைய கூடாரத்தில் தான் நீங்கள் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, தர்மனையும் பாண்டவர்களையும் கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வரும்போது தர்மன் உள்ளே போய் துரியோதன கூடாரத்தில் பார்க்குறாரு. துரியோதன கூடாரெல்லாம் காலியாக இருக்குது. துரியோதன கூடாரத்தில் இருந்த சிம்மாசனம், பீஷ்மனுடைய சிம்மாசனம், துரோணனுடைய சிம்மாசனம், துரியோதனுடைய சிம்மாசனம், நம்ம செல்லம் கர்ணனுடைய சிம்மாசனம் எல்லாமே அப்படியே ஒரே எம்டியாக இருக்குது. இதை பார்க்கும்போது தர்மனோட மனசு ரொம்ப வேதனையாகிடுது. என்ன காரணம் அப்படின்னாக்கா, தர்மன் மனசில், யுதிஷ்டர் மனசில் இருந்த ஒரு மிகப்பெரிய அழிக்க முடியாத வேதனை என்ன தெரியுமா? நம்ம தப்பு பண்ணிட்டுமே, துரோணர்கிட்ட பேசாமல் சொல்லியிருக்கலாமோ, அஸ்வத்தாமன்ற யானை தான் செத்துச்சு, அஸ்வத்தாமன் இன்னும் இறக்கலன்னு சொல்லியிருந்தா ஒரு வேளை என்னுடைய குரு இன்னும் உயிரோடு இருந்திருப்பாரோன்னு இந்த வேதனை வந்து யுதிஷ்டருடைய மனசில் அப்படியே குத்திக்கிட்டே இருக்கும். அப்போ அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, கிருஷ்ணரை சொல்கிறார், கிருஷ்ணா, இந்த மாதிரி நீங்கள் திருதராஷ்டிரன்ட்டையும் காந்தாரிட்டையும் போய் பார்த்து பேசி அவங்களுக்கு சமாதானம் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது இப்போ ஃபேஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா கௌரவர்களும் இத்தனை பேரும் சாகிறதுக்கு நான் காரணமாயிட்டேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், போயிட்டு பெரியவங்களை சமாதானப்படுத்துங்கன்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து அனுப்பி வைக்கிறார். இந்த நேரத்தில் இந்த கூடாரத்தில் யாருனாக்கா யுயுட்சுவும் கூட இருக்கார். இந்த யுயுட்சு யாருன்னு நான் அடுத்த வரப்போகிற வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு யுயுட்சு பற்றி ஒரு ஸ்பெசிஃபிக் வீடியோ போட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ தர்மன் என்ன பண்ணுறானாக்கா, யுயுட்சுவையும் கிருஷ்ணரையும் அனுப்பி வைக்கிறாரு, திருதராஷ்டிரனையும் காந்தாரியையும் போய் பார்க்குறதுக்கு. இப்போ பாண்டவர்கள் வந்து இந்த கூடாரத்தில் தங்கிடுறாங்க. தங்கிட்ட உடனே என்ன ஏற்படுதுன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பாண்டவர்களுடைய கூடாரத்துலேருந்து பாண்டவர்கள் இல்லை. இங்கே தான் அஸ்வத்தாமனுக்கு வந்து அடி துவைச்சு ஒரு பெரிய கேவாஸ் பண்ணிட்டார். இந்த சம்பவம் எல்லாம் வந்து திரௌபதியோட காதுக்கு போகுது. திரௌபதி கூட யார் இருக்கா? திரௌபதி, சுபத்ரா, அப்புறம் திரௌபதியோட மகளான உத்தாரா, அவங்களும் கூட இருப்பாங்க. இந்த உத்தாரா யாருனாக்கா, அபிமன்யுடைய மனைவி தான் இந்த உத்தாரா. ஸோ இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, வாயிலே வயிற்றுல அடிச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சுன்ட்டு உடனே வந்து துரியோதனுடைய கூடாரத்துக்கு வராங்க பாண்டவர்கள் மீட் பண்ணுறதுக்கு. இந்த நேரத்தில் என்ன பண்ணுறானாக்கா, உத்தாரா வந்து மாசமாக இருக்காங்க. இதை வந்து இதை வந்து அஸ்வத்தாமன் வந்து நோட் பண்ணுறாரு. என்ன நோட் பண்ணுறாரு, அபிமன்யுடைய மனைவியான உத்தாரா இப்போ கர்ப்பமாக இருக்காங்க, என்ன பண்ணலான்னு அஸ்வத்தாமன் வந்து நோட் பண்ணி முடிவு பண்ணிடுறாரு. ஓகே, எங்கள் அப்பாவை
துரியோதனனுடைய கௌரவர்கள் படைய எல்லாத்தையும் சரின்னு சாட்சிங்கள, உங்களை மட்டும் நான் விட்டுருவேனா? உங்களை மட்டும் தீர்த்து கட்டாமல் விட்டுருவேனா? அர்ஜுனன் தான் இவ்வளோ பெரிய குழப்பத்துக்கும் காரணம். அப்போனா அர்ஜுனனுடைய வாரிசே இந்த பூமியில் இல்லாமல் அழிச்சிடறேன் பாரு அப்படின்ட்டு அஸ்வத்தாமன் என்ன பண்ணுறாரு, உக்ரம் கொண்டு எழுந்திருக்கிறாரு. எழுஞ்சோடனே என்ன பண்ணுறாருனாக்கா, உத்தாரா அபிமன்யோட மனைவி வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்கள இந்த அஸ்வத்தாமன் அட்டாக் பண்ணுறாரு. எப்படி அட்டாக் பண்ணுறாரு தெரியுமா? துரோணாச்சாரியார் இவருக்கு கொடுத்த பிரம்மாஸ்திரத்தை அவர் பிரயோகிக்கிறாரு. இந்த பிரம்மாஸ்திரத்தை எடுத்து சக்தி அந்த பிரம்மாஸ்திரம் சொன்னோடனே கையில் வந்துடுது. வந்தோடனே உத்தாரா அந்த இடத்த க்ராஸ் பாய் பண்ணுறாங்க. அவங்க நினச்சி இந்த பிரம்மாஸ்திரத்தை அப்படி வீசுறாரு. வீசும்போது இந்த பிரம்மாஸ்திரம் என்ன பண்ணுறது, அப்படியே நெருப்பாக கிளம்பி அப்படியே பறந்து வருது. பறந்து யாட்டுறது உத்தாராட்ட வருது. உத்தாராவுடைய கர்ப்பத்தை நோக்கி அடிக்க வருது. இந்த நேரத்தில் தான் கிருஷ்ணன் விடிஞ்சிருது. விடிஞ்சோடனே கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, ரதத்தில் தருக்கா தான் அப்போ தேர் ஊட்டி, அந்த தருக்கா தேர் ஊட்டியாக இருக்காரு. சீக்கிரமாக கிருஷ்ணன் கூப்பிட்டு போகிறாரு. அப்போ கிருஷ்ணன் சொல்கிறாரு, அவர் மனசில் பட்டுருச்சு, என்னமோ நடக்க போகுது, தருக்கா நீ சீக்கிரம் போன்னு சொல்லி தருக்கா வந்து சீக்கிரம் வந்துட்டு இருக்காரு. எங்கே வந்துட்டு இருக்காருக்கா, துரியோதனன் கூட இருந்து கிருஷ்ணன் வந்துட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு தெரிஞ்சிருச்சு, ஓஹோ இந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் அப்படியே வந்து என்ன செய்யறது தெரியுமா, இந்த சூப்பர் ஹீரோவில் ஃப்ளாஷ்னு ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, அப்படி மின்னல் வேகத்தில் போவார். அப்படி கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, தன்னை மின்னல் வேகத்தில் மாற்றி மின்னல் வேகத்தில் பூந்து என்ன பண்ணுறாருனாக்கா உத்தாராவுடைய கர்ப்பத்துக்குள்ளே போய் பூந்துடுறாரு. கிருஷ்ணர் டக்குன்னு உத்தாருடைய கர்ப்பத்துக்குள்ளே பூந்தோடனே அந்த பிரம்மாஸ்திரத்துடைய அந்த அடியை வந்து உத்தாரா மேலேயும் உத்தாராவுடைய குழந்தை மேலேயும் படாமல் கிருஷ்ணர் வந்து அந்த அடியை அவர் வாங்கிக்குவார். அந்த அடி அவர் வாங்கிக்கிட்டு இருக்காரு. அந்த பிரம்மாஸ்திர அடி வந்து கிருஷ்ணர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். டக்குன்னு கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, தேர்லேருந்து எகிரி குதிச்சு கிருஷ்ணன்ட்டு ஓடியாருவார். கிருஷ்ணன் வந்து அர்ஜுனன்ட்டு ஓடியாருவார். அர்ஜுனான்னு ஓடியாருவார். ஒடியாரும் போது அர்ஜுனாவும் பாண்டவர்களும் வெளியே விட்டு வந்து பார்ப்பாங்க. என்ன கிருஷ்ணா ஆச்சு, ஏன் கிருஷ்ணா அப்படி பதவிட்டு வரீங்கன்ட்டு பாண்டவர்கள் வந்து கிருஷ்ணன் வந்து பார்ப்பாங்க. அப்போ கிருஷ்ணன் சொல்கிறாரு, அஸ்வத்தாமன் இந்த மாதிரி பிரம்மாஸ்திரத்தை பாய்ச்சிட்டான். எங்கே பாய்ச்சிட்டான் தெரியுமா, அர்ஜுனா உன் மருமக மேலே பாய்ச்சிட்டான் அப்படின்னு சொன்னே அர்ஜுனன் ரொம்பவும் ஷாக் ஆயிடுவார். ஷாக் ஆகிட்டோடனே அர்ஜுனன் என்ன பண்ணுவார், உத்தாரா நோக்கி ஓடுவார். பின்னாடி கிருஷ்ணன் ஓடியாருவார். வந்தோடனே இந்த சமம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த பிரம்மாஸ்திரம் வந்து அப்படியே உத்தாராவை சுற்றிக்கிட்டே இருக்கும். உத்தாரா வந்து மயக்கு போட்டு கீழே விழுந்துருவாங்க. சுத்த அது வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். உத்தாராவை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். உடனே பீமன் என்ன செய்வார், உங்கே எகிரி பாய்ச்சி, அவர் தான் ஹல்க் மாதிரி பாய்வார். ஒரே பாய்ச்சலாக பாய்ச்சி அஸ்வத்தாமன்ட்ட போய் சண்டை போடுவார் பீமன். பீமன் சண்டை போட ரெண்டு பேருக்கும் அங்கே ஒரு சிங்கமும் புலியும் உருண்டு சண்டை போடுவேன். அந்த மாதிரி சண்டை நடக்கும். சண்டை நடந்தோடனே பீமன் என்ன பண்ணுவார், அடிச்சிருவார். அடிச்சு அஸ்வத்தாமன் மூஞ்சிலையும் வயிற்றுலையும் குத்தி அஸ்வத்தாமனை பிடிச்சி தர இழுத்துக்கு வருவார் அர்ஜுன்கிட்ட. அப்போ அர்ஜுன் சொல்லுவார், அஸ்வத்தாமா என்ன அஸ்வத்தாமா நீ பண்ணி வச்சிருக்க, உடனே பிரம்மாஸ்திரத்தை வாபஸ் வாங்க அப்படின்ட்டு. அப்போ தான் அஸ்வத்தாமன் சொல்வார், இல்லை பிரம்மாஸ்திரத்தை ஏவத்தான் எனக்கு தெரியும், அந்த பிரம்மாஸ்திரத்தை எனக்கு திருப்பி வாங்க தெரியாது அப்படின்ட்டு அஸ்வத்தாமன் சொல்லிடுறாரு. அப்போ அர்ஜுன் வந்து பேனிக் ஆயிடுறாங்க. அதில் அப்போ கிருஷ்ணன் வந்து தட்டுறாரு, அர்ஜுனா உன் பிரம்மாஸ்திரத்தை பாய்ச்சி அடி அப்படின்ட்டு. உடனே நம்ம அர்ஜுன் என்ன பண்ணுறாரு, பிரம்மாஸ்திரத்தை வெளியே எடுக்கிறார். அர்ஜுனன் அவருடைய பிரம்மாஸ்திரத்தை வெளியே எடுக்கும்போது அந்த பிரம்மாஸ்திரம் எப்படி வரும் தெரியுமா, இந்த பிரம்மாஸ்திரம் கையில் வரும்போது இந்த கோஸ்ட் ரைடரில் உடம்பு பூரா அப்படியே பற்றி எரியுமே, அதேமாதிரி அர்ஜுனன் உடம்புலாம் அப்படியே பற்றி எரியுது, பற்றி எரியுது. காண்டிபத்தை பிடிக்கிறாரு, காண்டிபம் எரியுது. அந்த பிரம்மாஸ்திரத்தை வைக்கிறார். அந்த பிரம்மாஸ்திரத்தை அப்படியே இழுக்கிறார். அப்படியே இழுத்து அந்த பிரம்மாஸ்திரத்தை மந்திரம் சொல்லி அஸ்வத்தாமன் விட்ட பிரம்மாஸ்திரத்தை நோக்கி அர்ஜுனன் தன்னோட பிரம்மாஸ்திரத்தை விடுறாரு. அவர் அப்படியே அவருடைய காண்டிபத்துலேருந்து அப்படியே ஜிவ்வுன்னு ஏறி மின்னல் வேகத்தில் கிளம்பி இது என்ன பண்ணுதுனாக்கா, அர்ஜுனனுடைய பிரம்மாஸ்திரம் அஸ்வத்தாமனுடைய பிரம்மாஸ்திரத்தோட போய் அப்படியே மோதி ரெண்டு அப்படியே மோதிக்கும், ஜிங்குன்னு மோதி ரெண்டு அடிச்சு இவருடைய அர்ஜுன பிரம்மாஸ்திரம் போய் என்ன பண்ணும், அஸ்வத்தாமனுடைய பிரம்மாஸ்திரத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணோடனே ரெண்டும் அப்படியே வந்து யுத்தத்தை வாங்கி பண்ணி அப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது நம்ம அர்ஜுனன் என்ன பண்ணுவார், பிரத்யேகமான மந்திரத்தை சொல்லி அந்த ரெண்டு பிரம்மாஸ்திரத்தையும் வந்து இழுப்பார். அந்த ரெண்டு பிரம்மாஸ்திரத்துக்கு இழுக்கும் போது அந்த ரெண்டு பிரம்மாஸ்திரமும் ஒன்றாயிரும். அந்த ரெண்டு பிரம்மாஸ்திரமும் ஒன்றாகி அர்ஜுனன் நோக்கி அப்படியே வரும். அர்ஜுனன் நோக்கி அப்படியே வரும்போது அர்ஜுனன் என்ன பண்ணுறாரு, அவருடைய கையில் வந்து அந்த பிரம்மாஸ்திரத்தை பிடிச்சிடுறாரு.
பிடிச்சோன்னா அதே மாதிரி தான் அவருடைய உடம்பு, அவருடைய காண்டிபம் எல்லாம் அப்படியே திக்கு 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 திக்குன்னு அப்படியே எரியும். எரிஞ்சு கொஞ்சம் நேரம் சென்று தான் அந்த காட்டை வந்து எப்படின்னா அவனாக்கா அப்படியே வந்து ஸ்லோ ஆகும். ஒரு பிரம்மாஸ்திரத்தை இவோக் பண்ணாலே வந்து பயங்கரமான அனல் பொறி பறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 2 பிரம்மாஸ்திரமும் ஒன்றா சேர்ந்து அனல் பொறி பறந்தாக்க எந்த அளவுக்கு இருக்கும்? ஒரு மினி சூரியன், இன்னொரு மினி சூரியன், இந்த 2 மினி சூரியனும் ஒன்றா சேர்ந்து நம்ம தலைமையிலன்னா எப்படி இருக்கும்? அந்த காட்டை எந்த அளவுக்கு இருக்கும், அந்த பவர்ஃபுல் எந்த அளவுக்கு இருக்கும், அதனுடைய தீ குழம்பு எந்த அளவுக்கு இருக்கும், இடி மின்னல் இடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு தன்மை வந்து அங்கே ஏற்படுது. உடனே அர்ஜுன் என்ன பண்ணுறாரு, அந்த அந்த ஆயுதத்தை வாபஸ் வாங்கிறார். வாபஸ் வாங்கினோடனே பீமன் வந்து ரொம்ப ஆத்திரமாக இருக்கும்போது சொல்கிறாரு, விட்டுரு, கொன்றான் நான் அவன் அப்படின்ட்டு. உடனே அங்கேருந்து திரௌபதி வராங்க. திரௌபதி வந்து கிருஷ்ணன் கேட்குறாரு, திரௌபதி இந்த மாதிரி நடந்துருச்சு பார்த்தியா, கவலைப்படாத, ஒரு மருமகளுக்கும் உன்னுடைய பேர பிள்ளைக்கு எதுவுமே ஆகாது. என்ன காரணம்னாக்கா நான் வந்து உள்ளே பூந்துட்டேன், நான் உள்ளே பூந்து அபிமன்யோட உன் பேரனை வந்து நான் காப்பாற்றுறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு கிருஷ்ணன் சொல்வார். கிருஷ்ணன் சொல்லிட்டு இப்போ இவனுக்கு நான் என்ன தண்டனை கொடுக்குறது? அப்போ திரௌபதி சொல்லுவாங்க, நான் என்னுடைய மகனை, என்னுடைய வாரிசுங்களை, என் மகனை நான் இழந்துக்கிட்டு கண்ணீர் சிந்துற மாதிரி அஸ்வத்தாமனுடைய அம்மாவும் கண்ணீர் சிந்த வேண்டாம் கிருஷ்ணா, அதனால அஸ்வத்தாமனை விட்டுருங்க, அஸ்வத்தாமன் போயிருட்டோம் அப்படின்னு திரௌபதி வந்து கேட்குறாங்க. திரௌபதி கேட்கும் போது நம்ம கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, சரிம்மா நீங்கள் சொல்கிறதே நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க கேட்குறாரு. அர்ஜுனா நீ என்ன பண்ணு, அஸ்வத்தாமனுக்கு மொட்டை அடிச்சிடு அப்படின்ட்டு அர்ஜுனா என்ன பண்ணுறாரு, கத்தி எடுத்து அஸ்வத்தாமனோட முடியை வந்து மொட்டை அடிச்சிடுவார். மொட்டை அடிச்சிடனே அந்த காலத்தில் வந்து ஒரு சத்ருனுடைய மண்டையை மொட்டை அடிச்சிட்டாக்கா அவனுக்கு வந்து அது மிகப்பெரிய பயங்கரமான கடுமையான ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தண்டனை, மரண தண்டனைக்கு கொடுத்த சமம். அடுத்தது நம்ம கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, அஸ்வத்தாமனுடைய அந்த சோல் பவரான நெத்தியில் இருக்கிற அந்த நெற்றி கண்ணை, அந்த ஒரு கல்லை நம்ம கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, அஸ்வத்தாமன்ட்டு அப்படி புடுங்கிடுறாரு, புடுங்கி எடுத்துடுறாரு. புடுங்கி எடுத்து அதை வந்து அவர் வச்சுக்கிறார். இதை எங்கே நம்ம ரிலேட் பண்ணலாம் தெரியுமா, மார்வல் அவெஞ்சர்ஸில் ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் முகலாம் சோப்பாக இருக்கும், நெத்தியில் மட்டும் ஒரு மரகத கல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மரகத கல்லை அவர்கிட்டருந்து அபேஸ் பண்ணி அந்த அபேஸ் பண்ணுற தனோஸ் என்ன பண்ணுவார், அவரோட க்ளவுக்குள்ளே வச்சுக்குவார். அந்த க்ளவ்வை நம்ம அயன்மேன் தனுஷ்டேருந்து அழகாக லாபமாக வாங்கி இப்படி சொடக்குவார் பார்த்தீங்களா. அப்போது இந்த ஐடியாவை நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்க? ஐ திங்க் எங்களுடைய மகாபாரத அஸ்வத்தாமன்றது நீங்கள் சுட்டிருக்கலாம். இது வந்து என்னுடைய கருத்து. ஸோ எஸ், இட்ஸ் ரிலேட்டட். அப்போது நீங்கள் பாருங்கள், அந்த டைமில் வந்து அஸ்வத்தாமனோட அந்த பவர் வந்து அங்கே குறைய ஆரம்பிக்குது. இதைத்தான் வந்து நம்ம பிரபாஸ் அவர்கள் நடித்த கல்கி படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. கல்கி படத்தினுடைய அந்த டாபிக் என்ன, கல்கி பார்ட் 1 2898 வரலாறு ஆரம்பிக்கும். அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மகாபாரதத்தில் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாருனாக்கா, அவர் நெட்டிலேருந்து அந்த கல்லை பிடுங்கின பிறகு கிருஷ்ணன் வந்து அஸ்வத்தாமனுக்கு ஒரு சாபம் விடுறாரு. என்ன சாப்பிட்றாரு தெரியுமா, நீ 3000 ஆண்டுகள் கடுமையான தோல் நோய்க்கு ஆளாகி நீ 3000 ஆண்டுகள் இந்த உலகத்தை நரக வேதனை அனுபவிச்சு வாழ்வேன்னு சொல்லி நம்ம கிருஷ்ணர் வந்து அஸ்வத்தாமனை சபிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் நீ வந்து அழிய மாட்ட, நீ சாக மாட்ட, ஏன்னா நீ செத்த அப்படின்னாக்கா இந்த மரண வேதனை வந்து நீ அனுபவிக்க மாட்ட, இந்த மரண வேதனை அஸ்வத்தாமா நீ அனுபவிக்கணும்னு காரணத்துக்காக வேண்டி உனக்கு தோல் நோய் வரட்டும் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து அஸ்வத்தாமனை சபிச்சிருவாரு. இதையே இந்த கல்கி படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. எப்படி அஸ்வத்தாமன் வந்து 3000 நாள் கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகள் அவர் சாகாமல் உயிரோடு இருக்கா மாதிரியும், அப்போ அவர் வரா மாதிரியும், பிரபாஸ் அவர்கள் மீட் பண்ணுற மாதிரியும், பிரபாஸ் தான் அந்த அர்ஜுனன் சொல்கிற மாதிரியும் ஒரு சூழ்நிலையில் அவருக்கு வந்து அந்த கல் கிடச்சிடும். அந்த கல் கிடச்சி அந்த கல் வந்து மறுபடியும் வந்து அஸ்வத்தாமன் நெத்தியில் வச்ச உடனே அவருக்கு மறுபடியும் அந்த ஸ்பிரிட் வந்துடும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நான் சொன்னேன் இல்லையா, மகாபாரத காலகட்டங்களிலேயே சாகாவரம் பெற்ற ஒரே ஒருத்தர் தான் நம்ம அஸ்வத்தாமன். இன்ஃபேக்ட் இன்னும் பலர் நம்புகிறாங்க அஸ்வத்தாமன் இறக்கலை, அஸ்வத்தாமன் இன்ன வரைக்கும் உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ராமாயணத்தில் எப்படி நம்ம ஆஞ்சநேயர் சாகாவரம் பெற்று இன்ன வரைக்கும் இருக்கிறதா நம்ம நம்புகிறோமோ, அதேமாரி மகாபாரதத்தில் இருக்கிற அஸ்வத்தாமனும் சாகாவரம் பெற்றிருக்காருன்னு இன்னும் நிறைய பேர் நம்புகிறாங்க. ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ்,
என்னோட இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சதா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் நான் கண்டிப்பாக இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களெலாம் மீட் பண்ணுறேன். நான் உங்கள் நரசிம்மா மதன்ராஜ். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.